ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி மேன்வாவோட 38வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மொத்த 37 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். போன சாப்டர்ல நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஹீரோக்கு வந்து அந்த புதுசா ஒரு பெட்டு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ யூஸவங்க 10th ஃப்ளோருக்கு போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹேர் ஷாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. ஹேருக்குன்ட்டு சில மேஜிக் ஐட்டம்ஸ் ஆர்டிஃபேக்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி ஷாப் தான் அது. அப்பதான் அந்த இடத்துல அந்த மொட்டையா இருப்பான்ல ஒருத்தன், சியான்வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்துட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு தெரேசா வந்திருக்கா. இவன் வந்துட்டு மிஸ் தெரேசா அப்படிங்கிறப்ப, ஓ நீங்க அந்த ரூயின்ஸ்ல இருந்த ரைடு கேப்டன் மிஸ்டர் சியான்வா தானே அப்படிங்கிறப்ப, இங்க வந்தவங்களுக்கு வந்துட்டு ஹேர் ரீஸ்டோரேஷன் டிக்கெட் வந்துட்டு கொடுப்பாங்க. அதை வந்துட்டு அவங்களோட தலையில யூஸ் பண்ணாங்க அப்படின்னா திரும்பி அவங்களுக்கு முடி வந்துடும். இவன் முடியா இருந்தப்ப இவளுக்கு வந்துடும், அந்த சியான்வாக்கு வந்துடும். அப்ப இவர் இருந்துட்டு இது ரொம்ப விலை ஜாஸ்தி தான், பட் உங்க திரும்ப முடிய வரது வந்துட்டு அமேசிங் தானே அப்படிங்கிறப்ப, அந்த சியான்வா வந்துட்டு உண்மைதான், என்னோட முடிய வந்துட்டு நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறப்ப, அவன் மேல விழுந்த கர்ஸ் இருந்துட்டு இன்னுமே எஃபெக்டிவா இருக்கிறதுனால எவ்வளவு தடவை முடி வந்தாலும் அவனுக்கு வந்து இப்படி திரும்பி கொட்டி போயிட்டே தான் இருக்கும். தெரேசா இருந்துட்டு இட்ஸ் ஆல் ரைட் சியான்வா, ஒரு மனுஷனுக்கு முடிதான் எல்லாமே அப்படிங்கிறதுல தானே அப்படிங்கிறப்ப, அந்த சியான்வா இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண பாவத்துக்கான ரெட்ரிபியூஷன் தான் இதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த கார்டியன்ஸ் எல்லாம் அவேக்கன் ஆனப்போ அங்க இருந்து எல்லாத்தையுமே போக விடாம நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், என்னோட பொசிஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்களை வந்துட்டு காயப்பட விட்டுட்டேன். சோ அப்படி பண்ண பாவத்துக்கு இந்த மாதிரி முடி மட்டும் போறது அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சபட்ச தண்டனை தான் அப்படிங்கிறப்ப, தெரேசா இருந்துட்டு உங்களோட பேராசைக்காக நிறைய பேர் வந்துட்டு ஹார்ட் ஆனது நல்ல விஷயம் இல்லதான், பட் உங்க லைஃபையே ரிஸ்க் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ரொம்பவே ஒண்டர்ஃபுல் தான் அப்படிங்கிறப்ப, அப்பெல்லாம் சொல்றதை கேட்டு அந்த சியான் வந்துட்டு தெரேசாக்கு ஒரு ஃபேன் கிளப்பே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சாராம். அதுக்கப்புறம் அங்க 10th ஃப்ளோருக்கு யூஸ் வந்து போயிருப்பானா, அங்க அவன் இருந்துட்டு சாங்கா ஸ்பாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஸ்டாச்சுஸை வந்துட்டு கொண்டுகிட்டு இருக்கான். ஹீரோ சொன்ன மாதிரி அந்த 21 ஸ்டாச்சுவை கொண்டுட்டான். இப்ப யூஸ் வந்துட்டு இப்ப மிச்சம் இருக்கிறது எல்லாமே அந்த பாஸ் மான்ஸ்டருக்கு எதிராக ஒரு நிமிஷம் இருந்துட்டு நான் தாக்கு பிடிக்கணும் அப்படி மட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஜின்னிக்கு கூட நான் ஒரு சீரியஸான சண்டையை போட முடியும். என்னோட உயிரை பணைய வச்சாச்சும் உன்னை எதிர்த்து சண்டை போட்டு நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் மான்ஸ்டர் நோக்கி போறப்ப, அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்துட்டு எந்திரிச்சு அவனை அட்டாக் பண்ண போகுது. கண்ணை முடிச்சு பார்த்தா இவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறப்ப, ஹீரோக்கு கீழே அந்த ஹானா இருப்பால அவர் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அப்படிங்கிறப்ப, நீ அவனோட சபார்டினேட் தானே அப்படிங்கிறப்ப, இவர் இருந்துட்டு சபார்டினேட்டா இருந்தா நல்லா இருக்கும், எங்க என்ன அடிமை மாதிரில யூஸ் பண்றான். எங்களோட டைரக்டர் இருந்துட்டு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர சொன்னான், அதனாலதான் நான் கொண்டு வந்தேன். வரப்ப நீ ரொம்ப டெரிபிளான கண்டிஷன்ல இருந்தேன். அதுக்கப்புறம் நீ எழுந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல சொன்னான், இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோனை கொடுக்குறா. அப்பதான் அவளுக்கு வந்துட்டு எல்லாமே ஞாபகம் வருது. இந்த யூஸங்க இருந்துட்டு அந்த 10th ஃப்ளோர் பாஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ண போறப்போ அது இருந்துட்டு இன்வென்சிபிள் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கு. அது மூலியமா இதோட பாடிக்கு வந்துட்டு எந்த ஒரு டேமேஜுமே வராது. யூஸங்க இருந்துட்டு என்னோட பிசிக்கல் அட்டாக்கோ மேஜிக் அட்டாக்கோ அது மேல ஒர்க் ஆகவே இல்லை, என்னோட எலிமெண்டல் ஸ்வாடும் திடீர்னு உடஞ்சு போயிருச்சு. அப்பதான் அந்த கேங் ஜினியூக்கு இருந்துட்டு அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு 21 செகண்ட் தானா, அதெல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, இன்னும் நீ போறதுக்கு லாங் வே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மாஸ்க போட்டுட்டு அவனோட டீமன் கிங் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி ஸ்பீடா அவரோட எல்லா அட்டாக்ல இருந்துமே ஹீரோ தப்பிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து யூசர் வந்துட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கிறப்ப, அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்து சாங்சுரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு யூஸ் பண்ணுது. அது மூலியமா அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிற புவியீர்ப்பு விசை இருக்குல்ல, அது வந்துட்டு 500 மடங்கு அதிகரிக்குது. சோ புவியீர்ப்பு விசை அதிகமா இருக்கிறதுனால அதிகமான பிரஷர்ல எல்லாருமே கீழே வந்துட்டு இழுக்கப்படுறாங்க. யூசங்க வந்துட்டு என்ன ஒரு பிரஷர், சோ இப்படி இருந்தா கேங் ஜினியூக்கு ஒன்னால எப்படி அதோட அட்டாக் எல்லாம் டாச் பண்ண முடியும், இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்ட்டு ஹீரோட கதை முடிஞ்சு அப்படின்னு அவனும் நினைக்கிறான். ஆனா ஹீரோ வந்துட்டு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 ஸ்டார் பேரியர் ஸ்பெல் என்சான்மெண்ட் பேரியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு போடுறான். ஹீரோ வந்துட்டு இந்த பேரியரை எதை சுத்தி போறானோ அந்த பேரியருக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்பெல்லோட எஃபெக்ட்டுமே ஒவ்வொரு செகண்டுக்கும் அதோட ஸ்கொயர் ரூட்ல வந்துட்டு அதிகமாகும். இப்போ ஒரு ஸ்பெல் இருந்துட்டு ஒரு செகண்டுக்கு 10 டேமேஜ் பண்ணுதுன்னா அடுத்து 10 10 100 பண்ணும், அடுத்த செகண்ட் அடுத்து 100 100 10,000 பண்ணும். அந்த அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்கும். ஹீரோ வந்துட்டு இந்த தடவை நீ உண்மையுமே ஒரு ஸ்டோனா மாறதுக்கான நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரியரை எங்க ஆக்டிவேட் பண்றானா, அத பாஸ் மான்ஸ்டர் இருக்குல்ல அதை சுத்தி ஆக்டிவேட் பண்றான். சோ ஆல்ரெடி அங்க இருக்கிற கிராவிட்டி அதிகமா தான் இருக்கு. சோ ஒவ்வொரு செகண்டுக்கும் இந்த கிராவிட்டி வந்துட்டு அதிகமாயிட்டே இருந்தா என்ன ஆயிட்டே இருக்கும், அந்த புவியீர்ப்பு விசை அந்த மான்ஸ்டரையே பிடிச்சிருந்துட்டு கம்ப்ளீட்டா நசுக்க ஆரம்பிக்குது. என்னதான் அது மேல அது இன்வென்சிபிள் ஸ்கில்ல யூஸ் பண்ணியிருந்தாலும் கிராவிட்டி அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறப்ப அந்த ஸ்கில்லுமே ஒண்ணு எல்லாம் போயிட்டு அதுக்கு டேமேஜ் ஆகி கடைசியில அது வந்துட்டு நசுங்கி ஒரு உண்மையாலுமே ஹீரோ சொன்ன மாதிரி கல்லா மாறிடுது. சோ அந்த கல்லை தான் இப்ப யூசங்கிட்ட கொடுத்துருக்காங்க. யூசங்க இருந்துட்டு அந்த கேங் ஜினியூக்கு இருந்துட்டு நான் பார்க்கணும்னு நினைச்சேன், ஏன் முன்னாடி அந்த பாஸை டிஃபீட் பண்ணிட்டான், அதுதான் எனக்கு கடைசியா ஞாபகம் இருந்துச்சு அப்படிங்கிற. அதுக்கப்புறம் ஹீரோ அதை கொண்டதுனால ஹீரோ வந்துட்டு நிறைய லெவல் அப் வந்துட்டு ஆயிருக்கான். இப்ப அந்த பாஸ் மான்ஸ்டர் இன்வென்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணிச்சுல, அது வந்துட்டு காப்பி பண்ணா அது அந்த இன்வென்சிபிள் ஸ்கில்லை யூஸ் பண்ணிருக்கப்பே அதை வந்துட்டு தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஆல்ரெடி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சோ இப்ப அதே மாதிரி ஹீரோ
ஹீரோ தோக்கடிச்சதுனால ஹீரோக்கு அந்த இன்வென்சிபிள் ஸ்கில் இருந்துட்டு காப்பி ஆயிருது. பட் அந்த இன்வென்சிபிள எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டைமிங் இருந்துட்டு குறைஞ்சிருக்கிறதா போட்டிருக்கு. ஸோ ஹீரோ வந்துட்டு இவனை பார்க்க வச்சு அந்த பாஸ் மான்ஸ்டர் தோக்கடிச்சதை நினைச்சு எப்ப பார்த்தாலும் நான் அசிங்கப்படுத்திட்டே தான் இருப்பான் போல அப்படின்னு இவன் நினைச்சு கோவப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு எல்வன் ஃபாரஸ்ட், அதாவது 6வது ஃப்ளோர்ல தான் இருந்துட்டு சுத்திட்டு இருக்கான். அந்த பாஸ் மான்ஸ்டர் கொண்டனால இவனுக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ இப்ப அதை தோக்கடிச்சான்ல, 6வது ஃப்ளோரே கிளியர் பண்ணாம 10வது ஃப்ளோருக்கு போயிட்டு கிளியர் பண்ணதுனால ஹீரோட பேர் வந்து அந்த ஆல் ஆஃப் ஃபேம்ல வரும். அதுவும் மாஸ்க் போட்டு பண்ணால, அதனால அன்னோன் அப்படிங்கிற பேர்ல தான் இருந்துட்டு ஹீரோ வந்து அதை பப்ளிஷ் பண்றான். ஹீரோ இருந்துட்டு இதனாலதான் எனக்கு டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்ப அன்னோன் அப்படிங்கிற பேர்ல நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போறதுனால நான் அந்த ஆனிபிஸ் கூட செலவு பண்ண காயின் எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சிரும். யூஸ் அங்க இருந்துட்டு அங்க இருந்து 21 ஸ்டாச்சுவே பாத்துக்கிட்டனாலதான் என்னால அந்த மான ஹங்கிரி 1 ஸ்டார் பேரியர் இருந்துட்டு போற முடிஞ்சு. அப்படிங்கிறப்ப ஆலிஸ் இருந்துட்டு அந்த ரிங்குக்குள்ள இருந்து கான்ட்ராக்டர் யாரோ நம்மள பின்தொடர்ற மாதிரி இருக்கே, அது உனக்கும் தெரியும் தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அப்கோர்ஸ் அப்படிங்கிறப்ப ஆலிஸ் இருந்துட்டு அப்புறமே இதுக்கு பின்தொடர விடுற, இப்படி நீ பண்ண மாட்டியே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நான் போற இடத்துல வெளியாளங்களுக்கு வரவேற்பு கிடையாது, இவங்க கூட சண்டை போட்டு எனக்கு எதுவும் கிடைக்காது, அதனால ஃபாலோ பண்ணட்டும் அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி அந்த கேங் ஜினிக்கு இருந்துட்டு 6th ஃப்ளோர்ல எல்வன் ஃபாரஸ்ட்ல இருக்கான் அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாங்க. அப்ப பேஜிங் அப்படிங்கிற இடத்துல அந்த ஜாங்கோ கில்டு தான் நம்ம ஹீரோக்கு எதிராக பிளான் போட்டுருக்காங்களா, அதுல இன்னொரு இஸ்ராங் கண்டருமே இருக்கான் லிக் ஷியாங் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கிட்ட நீங்க 5th ஃப்ளோரை வந்துட்டு அவனை கிளியர் பண்ண விட்டது மட்டும் இல்லாம இப்ப 10வது ஃப்ளோரும் அவன் உங்களுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிட்டானா, இவ்வளவு நாள் நீங்க வந்துட்டு என்னதான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிக் ஷியாங்கோட காதையே இருந்துட்டு அங்க வெட்டிறான். பெத்தட்டிக், நீங்க ஒரு விஷயம் கூட கரெக்டா பண்ண மாட்டல, இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே நான் தான் இறங்கி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஜாங்குவாடு கில்டோட மாஸ்டரே இவன் தான். இவனுமே ஒரு எஸ்ராங்க், இவனோட பேர் வந்துட்டு நாங்கோங் டியான். சோ இது வரைக்குமே இந்த கில்டுல 4 எஸ்ராங்க் இருக்கிறதா பார்த்துட்டோம். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த லிக்ஷாங்கோட காதை வந்துட்டு ஹீல் பண்றப்ப இந்த டியான் இருந்துட்டு அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, இந்த மாதிரி காதுல அவனோட காயம் இருந்துட்டே இருந்தாதான் இந்த மாதிரி இன்னொரு விஷயம் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய வரும். எதுக்காக அந்த 6வது ஃப்ளோர்ல இருக்கான்னு தெரியல, பட் இதுதான் நமக்கு நல்லது. சீக்கிரம் எல்லாருமே போயிட்டு ஷிவா கூடயும் டென்சோ கூடயும் ரீக்ரூப் ஆகுங்க. அந்த கேங் ஜுனியக்கையும் அந்த எல்வன் ஃபாரஸ்டையும் கூடவே சேர்ந்து அதை யாராச்சும் பார்த்தாலும் அவங்களும் சேர்ந்து அந்த ஃபாரஸ்டோட எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இதனாலதான் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் ஒருத்தி அவனை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கா. காதை பார்த்தாலே தெரியும் அவ வந்துட்டு ஒரு எல்ஃப். இந்த 6th ஃப்ளோரை தான் எல்லாருமே பெஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க நீங்க 90 நாள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், எதுவும் பண்ண தேவையில்ல, இந்த டவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளோரை கிளியர் பண்ணி விட்டுரும். அதனால ரிலாக்ஸ் பண்ணதான் இங்க ஒருத்தங்க வந்துட்டு வருவாங்க. அப்ப ஒருத்தர் இருந்துட்டு ஒரு முயலை பார்த்துட்டு அது பிடிக்கிறதுக்காக போறப்ப இன்னொரு பொண்ணு அவனோட காதை பிடிச்சி எடுத்துட்டு அங்க போகாத, எல்ஸ் நம்ம வெளியே இருந்து வரவங்களை எவ்வளவு பிடிக்காம சுத்துறாங்கன்னு உனக்கு தெரியும்ல, அவங்களோட இடத்துக்குள்ள போன அப்படின்னா அம்ப வச்சு உன்னை சுட்டுருவாங்க அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறா. அங்க அந்த முயல் போய் பாக்குறப்ப அந்த எல்ஃப் அங்க இருக்கிறவன போட்டு தள்ளிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு எதுக்காக இவனை ஒருத்தர் பின் தொடர்ந்துட்டு இருக்கான், இவனுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு தொலைஞ்சு போயிட்டானோ, வெல் ஃபாரஸ்ட வந்துட்டு ஸ்கில் இல்லாம வெளியே போக முடியாது, சோ இவன் இங்கே தான் மாட்டிக்க போறான் போல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நல்லா மூச்சை வந்துட்டு இழுத்து விட்டுட்டு இந்த வழியா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு போறான். அப்ப அதை பார்த்துட்டு வெறும் ஸ்மெல்ல மட்டுமே வச்சு எந்த வழியா போகணும் அப்படின்னு காட்டுக்குள்ள கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பல வருஷம் வந்துட்டு இங்க ஸ்பெண்ட் பண்ணி இருக்கணுமே, எப்படி ஒரு மனுஷனுக்கு இந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கு. பட் ஃபார்ச்சுனேட்லி அவன் இல்யூஷன் பேரியருக்கு வந்துட்டு போய் மாட்டிக்க போறான். அதுல பட்டானா அவனோட மைண்ட் கொலாப்ஸ் ஆகி திரும்ப திரும்ப இந்த இடத்தையே சுத்தி சுத்தி வந்து டயர்டாகி விழுந்துருவான். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த எல்ஃப் பொண்ணு நினைக்கிறா. ஆனா ஹீரோ இருந்துட்டு மேன் இந்த எழுத்து வந்துட்டு நீ இப்படி எழுதவே கூடாது, இது வந்துட்டு பாசிவ் கேரக்டர், இந்த எழுத்து எழுதுனா இந்த பேரியரோட எஃபெக்டே பாதியா குறைஞ்சிரும். யார் இந்த எழுதுனாங்கன்னு தெரியல, பட் கண்டிப்பா இவங்களுக்கு கிராமர் சுத்தமா தெரியல அப்படிங்கிறப்ப இவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா இவ தான் எழுதியிருக்கா. இப்ப ஹீரோ வந்துட்டு இந்த தடவை என்ன எல்ஃப் ஒருத்தி ஃபாலோ பண்றாளா, ஆல்ரைட் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வந்துட்டு சாப்பாடு எதாவது செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அதர் வேர்ல்டி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற குக்கிங் ரிலேட்டடான ஸ்கில்ல வந்துட்டு ஆக்டிவேட் பண்றான். அது மூலமா அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துருது. அதெல்லாம் வச்சு ஹீரோ பயங்கரமா சமைச்சாரான். அப்ப அதெல்லாம் பார்த்தவளுக்கு வாயில எச்சோரி, ஓ இந்த மனுஷனுக்கு குக் பண்ண கூட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு, ஹே எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட சீக்ரெட் ஃபாரஸ்ட்ல ஒரு அனிமலோட கறியை கொண்டு வந்து சரப்ப எங்க காட்ட அவமதிக்கிறியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க, இது ஒன்னும் கறி கிடையாது, இது சோயா பீன்ஸ்ல இருந்து எடுத்தது, நீ நம்பல அப்படின்னா நீயே வந்து பாரு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு சும்மா என்கிட்ட விளாண்டு இருக்காத, இது பாக்குறது கறி மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறப்பயே அந்த வாசா அவளோட மூக்குக்குள்ள போயிட்டு வாய்ப்பே இல்ல, இது சோயா பீன்ஸ் மாதிரி தான் ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இங்க இருக்கிற எல்ஸுக்கு எல்லாத்துக்குமே மியூசிக் அதுக்கப்புறம் குக்கிங் இது ரொம்பவே பிடிக்கும். பட் இவங்க வந்துட்டு என்ன காரணம் கொண்டும் அனிமலோட கறியை வந்துட்டு சாப்பிடவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப கறியோட டேஸ்ட் தர ஒரு விஷயத்த இவங்களை சாப்பிட வச்சா கண்டிப்பா உங்களோட கியூரியாசிட்டி வந்துட்டு அதை பார்த்துட்டு சும்மா இருக்காதுல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நீ சாப்பிட போறது இல்லையா, இது என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் அப்படின்ட்டு சமைச்ச சாப்பாடை கொடுக்குறப்ப அவளுக்கு வந்துட்டு வாயில எச்சு ஊறுது. அவ்வளவு வேற வழி இல்லாம ஒரு பைட்டு போயிட்டு உண்மையிலுமே இது கறி இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு சீரியஸா மூஞ்சி வச்சுட்டு
குக்கிங்ல இருக்கிற என்னோட டெடிகேஷனை நீ அவமதிக்காத, இந்த மாதிரி சாப்பாட்டுல போய் சொல்றதுக்கு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லவும் அவளை நம்பி சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு டெலிஷியஸ், என்னோட வாயில இந்த அளவுக்கு டேஸ்டான எதுவுமே சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லா எதுவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னோட பேரு சில்வியா, இந்த எல்வன் ஃபாரஸ்டோட ஒரு ரேஞ்சர். நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எல்வன் வில்லேஜ் வந்துட்டு நான் விசிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் எல்வன் வில்லேஜுக்குமே கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கிற வில்லேஜ் ஹால்ல அந்த வில்லேஜோட லீடர், அதாவது பேட்ரியாக் இருந்துட்டு, என்னோட பேரு தான் பென்ஹைம், உங்களை வெல்கம் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, பட் உண்மையிலுமே நீங்க இப்படிதான் எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணுவீங்களா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு, என்ன தைரியம் இருந்தா வெளியே இருந்து ஒருத்தன் வந்தவன் வேற மாதிரியான வெல்கம் எதிர்பார்ப்ப, உங்க ஹியூமன்ஸுக்கு இந்த சீக்ரெட் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வரதுக்கு கூட அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்னோட ஸ்டேட்டஸ் என்ன பார்க்கும்போது என்னோட பேர் வந்துட்டு டெஸ்லன் அப்படின்னு போட்டிருக்கு. வயசு வந்துட்டு 926, பட் லெவல் என்னமோ 30ல தான் இருக்கான். இவங்க எல்லாத்துக்குமே ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் எனர்ஜி, அது 40ல இருக்கு. இதை வந்துட்டு காப்பி பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்லன் இருந்துட்டு அவனால நல்லா குறி வச்சு சுட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அவனோட வில்லம்ப வச்சு ஆக்சுவலா. சோ இவனை விட சூப்பரா குறி பார்த்து ஹீரோ வந்துட்டு ஃபயர் பண்ண அப்படின்னா நம்ம ஹீரோவால அவனோட ஸ்கில்ல காப்பி பண்ண முடியும். ஹீரோ வந்துட்டு எப்பவும் போலதான் இருக்கான். கேம்ல கூட இப்படிதான், மனுஷங்க உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பிரச்சனையை வளர்க்க வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு, சில்வியா தான் இங்க இன்வைட் பண்ண அதனாலதான் நான் வந்தேன் அப்படிங்கிறப்பயே அந்த ஆரோ வச்சு அவன் ஷூட் பண்ணிடான். ஆனா ஹீரோ அவனோட டேகரை வச்சு அதை தடுத்துட்டு, கெஸ்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற உங்க ஆட்டிடியூட வந்துட்டு நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கணுமோ அப்படிங்கிறப்ப இந்த டெஸ்லான்னு இருந்துட்டு, ஒரு ஹியூமனா இருந்தாலும் உனக்கு நல்ல ரியாக்ஷன் ஸ்பீட் இருக்கு, அடுத்த அம்பு ஸ்ட்ரைட்டா உன்னோட மண்டை பொழந்துட்டு போதாலேன்னு பாரு அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.